அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் மறக்க முடியாத சம்பவம். இந்த கதையோட உணர்வ ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். நம்ம வாழ்க்கையில நிறைய மனிதர்கள பார்த்திருப்போம். ஒரு சில மனிதர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அவர்களால நாம எப்ப ஈர்க்கப்படுகிறோம் அப்படின்னும்போது, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு சில நேரங்கள்ல அது மாற்றிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். சென்னை கடற்கரையில ஒரு பெரியவர் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, ஒரு சால்வை போட்டுட்டு ஒரு புத்தகம் உட்காந்து படிச்சிட்டு இருந்தாரு. அத ரொம்ப நேரமா உற்று பார்த்துட்டு இருந்த ஒரு வாலிபன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட போயி, "நீங்க என்ன புத்தகம் படிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, "நானு பகவத்கீதை படிச்சிட்டு இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வாலிபன் திரும்ப கேட்குறான், "இந்த பகவத்கீதை புக்கு படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, "பகவத்கீதைய பத்தி நீ என்னப்பா நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த வாலிபன், "நானு விக்ரம் சாராபாய் இன்ஸ்டிடியூட்ல ஒரு மாணவனா இருக்கேன். நான் ஒரு விஞ்ஞானி. எனக்கு இந்த பகவத்கீதைய பத்தி எதுவும் தெரியாது. நான் படிச்சதும் இல்ல. அது மட்டும் இல்லாம அது எனக்கு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, இந்த காலத்துல எல்லாரும் சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க உட்கார்ந்து பகவத்கீதைய படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னும் கேட்குறான். அப்போ அந்த பெரியவர் அந்த வாலிபன பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல 3 பெரிய கார்கள் அந்த பக்கமா வந்து நிக்குது. ஒரு கார்ல இருந்து 2 கமாண்டர்கள் வெளியே இறங்கி வராங்க. அவர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஒரு ராணுவ வீரரும் கீழ இறங்கி வந்து அவர் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர் மெதுவா எழுந்து அந்த கார் கிட்ட போறாரு. ராணுவ வீரர் அந்த கார் கதவ ஓப்பன் பண்ணி விடுறாரு. அந்த பெரியவர் காருக்குள்ள போய் உட்கார்ந்துர்றாரு. ராணுவ வீரரும் அந்த கார் கதவ சாத்துறாரு. அப்போ அந்த வாலிபன் ஒரே வியப்பா பார்த்துட்டு வேகமா ஓடுறான். ஓடி போயி அந்த பெரியவர்கிட்ட, "நீங்க யாரு சார்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு, "நான் தான்ப்பா விக்ரம் சாராபாய்" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்போ அந்த வாலிபனுக்கு 440 வோல்ட் மின்சார அதிர்ச்சி குடுத்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி. பயங்கரமா அவர உத்து பார்க்குறான். அது வேற யாரும் இல்லைங்க. நம்மளுடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரு அந்த பெரியவர பார்த்த பிறகு, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் புத்தகங்கள படிக்க ஆரம்பிச்சாரு. தன்னுடைய சுயசரிதையில அவரு பகவத்கீதை ஒரு பெரிய அறிவியல் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. இந்த விஷயத்திலிருந்து நாம என்ன உணர்றோம் அப்படின்னா, நாம பகவத்கீதைய படிக்கும்போது, ஒரு சரியான முறையில படிக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை போராட்டத்திற்கும், நம்மளுடைய மனத தயார் செய்வதற்கும் அது உதவுகிறது. அது மட்டும் இல்லாம, நம்ம குழந்தைங்களுக்கு பழைய புராண இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை எல்லாத்தையுமே கண்டிப்பா படிக்க வைக்கணும். அனைவருக்கும் நன்றி.